லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ரிஷப ராசி, உங்களது ராசி அதிபதி 3ல் இருக்கிறார். 3ல் இருக்கும்போது நல்ல தைரியங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து புதிய புதிய யுத்திகளை கடைபிடிச்சு பெரிய லாபங்கள் சம்பாதிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீங்க. ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி 2ல் உள்ள ராகு, குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும், கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. 3ல் உள்ள சுக்கிரன் வந்து அது சனியை பார்ப்பதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அதுவும் 9ல் உள்ள சனி என்றாலும் பட் சனி சுக்கிரனுடைய பார்வை வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் வந்து நீ பெரிய முயற்சிகள் எடுங்க. மற்றபடி 4ல் உள்ள சூரியன் ஆட்சியோடு இருக்கும்போது மேலே வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும். வண்டி வாங்கலாமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களது எண்ணத்தில் வந்து போகும். சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, பிளான் அப்ரூவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. சிறப்பான மாற்றங்கள், சிறப்பான விஷயங்கள் அற்புதமாக நடக்குங்க. மற்றபடி வந்து அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தாய் சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து 2ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து அங்கே கன்னிக்கு அவருடைய வீட்டுக்கு வந்துடுறார். அதுவும் ஒரு மூலத்தீர்கோண வீட்டில் வரும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் வந்து அற்புதமாக நடந்துப்பாங்க. அவங்களால நல்ல அனுகூலங்கள், நல்ல படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அசத்துவாங்க. அற்புதமான பலன்கள் இருக்கும். ஸோ படிப்பு சரியாக இல்லைன்னா கூட வேறு ஒரு சில துறைகளில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கடன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்தமான இன்கம் சோர்ஸ் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி தொழிலாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகளால் வந்து நல்ல பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ தொழிலாளர்களுக்கு வந்து இதுவரை இருந்த நெருக்கடிகள்லாம் மாறி ஒரு சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெரிய பெரிய முயற்சிகள் எடுங்க. நீங்களும் வந்து வேலையில் வந்து நல்ல துரிதமாக வேலை செய்யும்போது பதவியில் வந்து ஒரு ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். ஸோ நான் எல்லாமே சிறப்பு தாங்க. அடுத்து பார்க்க போனால் எதிரிகள் சார்ந்த விஷயங்களும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டுப்படுவாங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கும். தொழில் சம்மந்தமான விஷயங்களே இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 7ல் உள்ள மனைவி சார்ந்த விஷயங்கள். ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் இருக்கும். மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. இதுவரை வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தடைகள் இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ பெரிய ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அற்புதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. அதனால் வந்து பெரிய முயற்சிகள் எடுங்க. உங்கள் வீட்டில் வந்து திருமணம் ஆகாத பெண் அல்லது ஆண் அல்ல ஒரு உங்களுக்கே திருமணம் ஆகலைனாலும் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி 8ல் உள்ள கேது குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இப்போ 20ஆம் தேதி வந்து மாறிடுவாருங்க. அதுக்கப்புறம் அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு வக்கரம் வந்து நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அற்புதமான பலன்கள் இருக்குது. அதுவரை கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். என்னென்னா ஒரு 8ல் வந்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாக பெரிய ப்ராப்ளம் கொடுக்காதனாலும் அந்த கேது குரு ஒன்றா இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய பொருளாதாரம் மற்றும் கடன்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து சின்ன சின்ன தலைவலிகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வழக்குகள்லாம் வந்து அப்பப்போ வரும் போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால வந்து அற்புதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பெரிய முயற்சிகள் அதாவது முதல்ல போட்ட எஃபர்ட்டோட கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் அவங்க வந்து கொஞ்சம் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் வந்தாலும் திடீர் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கனால அதனால் முயற்சிகளை விடாதீங்க. வராதுன்னு நினச்சிருந்த பணம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால வந்து முயற்சிகள் எடுங்க. மற்றபடி 12ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்காகவும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் வந்து கொஞ்சம் செலவுகள் உங்களுக்காக காத்திருக்குங்க. மற்றபடி வந்து விசேஷங்களை பார்ப்போம். ஸோ விசேஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை வந்து பௌர்ணமி இருக்குது. 1ஆம் தேதி அன்றைக்கி 10:15 ஸ்டார்ட் பண்ணி 2ஆம் தேதி 11 மணி வரை வந்து பௌர்ணமி இருக்குங்க காலையில். ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அம்மன் பூஜை பண்ணுறது, வழிபாடுகள் பண்ணுவதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. உங்களோட எல்லையம்மன் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக தருங்க. 5ஆம் தேதி அன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி. வழக்குகள், ஒரு நோய், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அடிபட்டு இருக்கவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கடன் தொல்லையினால் கஷ்டப்படுறவங்களாம் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகரை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.